அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துக்கு. இது உங்கள் இஸ்லாம் ஆஃப் யூனிட்டி சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது அல்லாவுக்கு மிகவும் பிடித்த 4 வார்த்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியது. அது என்ன வார்த்தைங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை பார்த்திங்கன்னா அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா சஹாபாக்களாக இருக்கட்டும், அவங்களோட உம்மத்தாக இருக்கட்டும், அவங்க நல்வழி பெறணும், இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி அதிகமான நன்மைகளை பெற்று அல்லாவிடத்தில் அவங்க சொர்க்கவாதியாக இருக்கான்னு தான் அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவார்கள். அது மட்டும் இல்லை, சிறிது நேரம் அதாவது நல்ல காரியம் செய்தாலும் அமுல் செய்தாலும் அதன் மூலம் நிறைய நன்மைகளை சஹாபாக்களாக இருக்கட்டும், நம்ம உம்மத்தை அவங்களோட உம்மத்தாகிய நம்மளாக இருக்கட்டும் நிறைய நன்மைகளை பெறணும்னே அவங்க விரும்புவாங்க. அது மாதிரி ஒரு முறை என்ன செஞ்சாங்க, அல்லாவோட தூதர் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, அல்லாவுக்கு இந்த உலகத்தில் மிகவும் பிடித்த இடம் எதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, தாங்களும் அல்லாவும் அதான் அறிவான் என்று கூறினார்கள். உலகத்தில் எவ்வளவோ இடங்கள் இருந்தாலும் அல்லாவுக்கு மிகவும் பிடித்த இடம்னு கேட்டிங்கன்னா பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் தான் அல்லாவோட வீடு. அங்கே எப்பயும் 5 நேரம் தொழுகை நடக்கும், குரான் ஓதுறது, திக்ர் பண்ணுறது, நிறைய விஷயங்களை நடக்கும். அதனால் அல்லாவுக்கு உலகத்தில் மிகவும் பிடித்த இடம் பள்ளிவாசல். அப்புறமா அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், அல்லாவுக்கு மிகவும் பிடித்த 4 வார்த்தை என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கும் சஹாபாக்கள் அல்லாவும் அவருடைய தூதராகிய தாங்களும் தான் அறிவீர்கள் என்று கூறினார்கள். அல்லாவுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த 4 வார்த்தைகள் தான் அல்லாவுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை. ஏன் நிறைய திக்ருகள் இருக்கிறப்ப அல்லாவுக்கு இந்த 4 வார்த்தை தான் பிடிக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அல்லாவுக்கு பிடித்த வார்த்தை இந்த 4 வார்த்தைகள். அப்போ இந்த 4 வார்த்தைகள் அவ்வளோ சிறந்த வார்த்தைகளாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சுபஹானல்லா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அல்லாஹ் தூயவன். இந்த சுபஹானல்லா அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம 100 முறை ஓதுனோம்னா இதுக்கு என்னென்ன நன்மை கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதாவது இஸ்மாயில் நபி இருக்காங்க பார்த்திங்களா, இப்ராஹிம் நபியோட மகன் இஸ்மாயில் நபி அவர்களோட அந்த காலத்தில் அடிமை இருப்பாங்களா, அந்த அடிமைகளில் 100 பேரை விடுதலை செய்த நன்மை கிடைக்கிது. 2வது கேட்டிங்கன்னா 100 நன்மைகள் எழுதப்படுது, இல்லை 100 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அடுத்து ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மையும் கிடைக்கிது சுபஹானல்லா அப்படின்னு சொல்கிறதுனால. அடுத்து கேட்டிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாவுக்கே. இந்த வார்த்தையை சொல்கிறனால 100 ஒட்டகத்தை அல்லாவோட பாதையில் தர்மம் செய்த நன்மையும் கிடைக்கிது சுபஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தைக்கு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இணையே இல்லை. அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்குது. வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் எவ்வளோ தூரம் இருக்குமோ அவ்வளோ நன்மை கிடைக்குது. அடுத்து கேட்டிங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஒரு வார்த்தை மிகவும் சிறந்த வார்த்தை. அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் இதோட பொருள். இந்த வார்த்தையை மட்டும் நம்ம விளங்கிட்டோம்னா நம்ம இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி வெற்றி பெற்றுவிடுவோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும், கவலைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே என்னோட ரப்பு இறைவன் தான் என்னோட பொறுப்பு. அவன் எனக்கு நன்மையே செய்யக்கூடியவன். அவன் மூலம்தான் நன்மையும் ஏற்படுகிறது, தீமையும் ஏற்படுகிறது. என்னோடய ரப்பு எனக்கு நன்மை தரக்கூடியவனாக இருக்கேன். இந்த இக்லாஸ் உள்ள தூய்மையை நம்ம இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா மூலம் தான் கொண்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த கலிமா ஓதுறதுனால அவ்வளோ சிறந்ததாக இருக்குது, இக்லாஸ் ஏற்படுது. ஒரு முறை பார்த்திங்கன்னா அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, உங்களோட மனம் துரு பிடிச்சிருச்சுன்னா அதை இந்த கலிமாவை கொண்டு சுத்தம் செய்து கொள்ளுங்கள். யா ரசூலல்லாஹ், மனம் துரு பிடித்து விட்டது என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்ம
மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் ஏதோ ஒரு பாவம் செய்தோம்னா நம்ம இதயத்தில் ஒரு சின்ன கரும்புலி உண்டாகிக்கிட்டே இருக்கும் அந்த பாவம் செய்ய செய்ய. அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை கொண்டு நீங்கள் தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தூசியோ அழுக்கோ இருந்தால் என்ன செய்கிறோம்? துணியை கொண்டு நம்ம சுத்தம் செய்கிறோம். அதே மாதிரி இந்த கலிமாவை கொண்டு சுத்தம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் ஆதம் நபி முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபிமார்களும் இந்த கலிமாவை கொண்டு தான் அனுப்பப்பட்டார்கள். இந்த கலிமா அவ்வளோ சிறந்ததாக இருக்குது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சஹாபாக்களிடம் அந்த மக்கத்து காஃபிர்கள், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாதீர்கள், உங்கள் இறைவனை வணங்குவேன், என் இறைவனை வணங்குவேன் என்று சொன்னீங்கன்னா உங்களை நாங்கள் உயிரோடு விட்டுருவோன்னு சொன்னப்போ கூட அந்த சஹாபாக்கள் இந்த வார்த்தையை விடவே இல்லை. தங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, அது சொத்து போனாலும் பரவாயில்லை, பிள்ளைகள் மனைவி பறி போனாலும் பரவாயில்லை, இந்த கலிமாவை மட்டும் நாங்கள் ஒருபோதும் விட்டு தரமாட்டோம் என்று மன உறுதியுடன் இக்லாசுடன் இருந்தார்கள். சுபஹானல்லாஹ். அந்த கலிமா, இந்த கலிமாவை நம்ம 100 முறை ஓதணும். இந்த கலிமா பார்த்திங்கன்னா அந்த 4 கலிமாக்கள் அவ்வளோ சிறந்த கலிமாவாக இருக்குது. இப்போ காலையில் நம்ம பஜர் தொழுகிறோம். பஜர் தொழுது முடிச்சுட்டு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தைகளை நீங்கள் எதை முதல் சொன்னாலும் பரவாயில்லை, சிறந்த வார்த்தை. அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொன்னாலும் பரவாயில்ல, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இப்படி மாற்றி சொன்னாலும் பரவாயில்லை. இதை சொல்லிவிட்டு உங்கள் இறைவனிடம் 2 கரங்கள் ஏந்தி நீங்கள் எதை கேட்டாலும் இறைவன் தரக்கூடியவனாக இருக்கான் என்று அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அவ்வளோ ஒரு பவரான கலிமா, சிறந்த கலிமா. இன்றைக்கி காலகட்டத்தில் முஸ்லீம் மக்கள் நிறைய விஷயங்களை இழந்துட்டாங்க, மறந்துட்டாங்க. அதனால அவங்க என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி கஷ்டத்திற்கும் நோய்க்கும் வறுமைக்கும் அவங்க தள்ளப்பட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு நோய் வந்தாலும் சரி, வறுமை வந்தாலும் சரி, நம்ம இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி அல்லாஹ்வோட தூதர் நிறைய கலிமாக்களையும் நிறைய துவாக்களையும் நிறைய சுன்னத்துகளையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலப்போக்கில் நம்ம என்ன செய்கிறோம்? மாறிவிட்டோம். எல்லா பழக்க வழக்கங்களையும் அல்லாஹ்வோட தூதர் சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி வாழாத பட்சத்தில் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? ரொம்ப நஷ்டவாளிகளாக நிற்கிறோம். நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் அல்லாஹ்வோட தூதர் நமக்கு சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்கள் காலையில் இருந்து இரவு வரைக்கும் அதை பின்பற்றனால நமக்கு நோய், கடன், இன்மை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, பிள்ளைகள் வளர்ப்பது, கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே சிறந்ததாக இருக்குது. அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுனா அதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த 4 வார்த்தை சிறந்த வார்த்தை. இந்த சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தைகளை நம்ம பல முறையாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு முறை தான் இது. பல விதமாக இருக்குது இந்த கலிமா. நம்ம தொழுகைக்கு பிறகு நம்ம சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் 33 தடவை ஓதிக்கிறோம். அதே மாதிரி இரவில் படுக்க போகிறப்பையும் ஓதிக்கிறோம். இல்லை தொழுகைக்கு பிறகு 10 தடவை ஓதிக்கிறோம். இந்த கலிமாவை நம்மளால் 100 தடவை ஓதினாலும் சரி, அதே மாதிரி கேட்டிங்கன்னா நம்மளால் முடிந்த அளவு இந்த திக்ருகளை ஓதி அல்லாஹ்விடத்தில் 2 கரம் ஏந்தி நம்ம இம்மை மறுமை தேவைகளையும் நம் கடன்களையும் குழந்தை இல்லாத பாக்கியத்தையும் நோய்களையும் நம்ம வசதி வாய்ப்பு எதை கேட்டாலும் அல்லாஹ் சுபஹானத்தாலா தரக்கூடியவனாக இருக்கான். அல்லாஹ் சுபஹானத்தாலா இஸ்லாமிய மக்களாகிய நமக்கு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி எல்லா நலங்களையும் வழங்கிடுவானாக. உடல் ஆரோக்கியத்தையும், கடனில்லாத வாழ்க்கையும், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியத்தையும், நோயில்லாத வாழ்க்கையும், நல்ல சாலிக்கான கணவன், சாலிக்கான மனைவியாக ஒற்றுமையாக வாழ்வதற்கும், நல்ல பிள்ளைகளையாக வளர்வதற்கு, நம்ம பிள்ளைங்க வளர்கிறதுக்கும் அல்லாஹ் சுபஹானத்தாலா முஸ்லீம் மக்களுக்குள்ள அனைவருக்கும் ஒற்றுமையும் தந்து இஸ்லாமிய மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கும் அல்லாஹ் சுபஹானத்தாலா அதிகமாக அருள் புரிவானாக என்று இந்த நேரத்தில் நான் துவா செய்து கொள்கின்றேன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.